எப்போதும் போல காலைல வெயிட் செக் பண்ணிட்டு இன்னைக்கு டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலே அம்மா தேங்காய் தண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை குடிச்சிட்டு நம்ம வந்து டேபிள் ரோஸ்ல இருந்த புல்லெல்லாம் வந்து பிச்சப்பையே கொஞ்சம் கட்டிங்ஸ் வந்து கட் பண்ணி வந்து ஒரு பாத்திரத்துல வச்சு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காம்பவுண்ட்ல வந்து வச்சிருந்தேன். அதுல கொஞ்சம் முட்டைலாம் அப்பயே இருந்துச்சு. அது இன்னைக்கு அழகா வந்து பூத்துருந்துச்சு. இந்த கோழிக்கிட்டேந்து தப்பிச்சாலே அது பெரிய விஷயம் தான். அப்புறம் இப்போ துணியை துவைச்சு காய வச்சுட்டு அம்மா வயலுக்கு போயிருந்தாங்க. டீ போட்டு கொடுத்து விட சொன்னாங்க. அதனால டீ போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா டீ தூள் தான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். கலர் ரொம்ப திக்காக இருந்துச்சு. இதுதான் கோடை மழை போல இருக்குது. காலைல வெயில் வந்து நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு. ஈவினிங் போல் அப்படியே இருட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு இது மாதிரி இருட்டிக்கிட்டு வந்துச்சு. கூடவே செம காற்றும் கூட. கொஞ்ச நேரத்துலேயே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. டெய்லியுமே குட்டி பிளாக்கியை வந்து போய் பார்ப்பேன். ஆனால் டெய்லியுமே வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்க மாட்டேன். சரி இன்னமே வந்து அட்டாச் பண்ணிடுறேன். குட்டி பிளாக்கியை பார்க்க போகும்போதே நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவனையும் மழை இல்லாமல் ஒரு இடத்துட்டு வந்து தூக்கிட்டு போய் விட்டாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நேரம் பெய்யும்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் தான் வந்து பெஞ்சிச்சு. ஸ்வீட் பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அதை நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். முட்டை சாப்பிட்டு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.